கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் 1 அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இந்த வார்த்தையை குறித்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அது என்னவென்று சொன்னால், அந்த வார்த்தை ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, அந்த வார்த்தையாகிய கிறிஸ்து மாம்சமானார் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனுடைய மகிமையாக இருந்தது. பாருங்கள், மகிமை என்று பார்க்கின்ற வழியில் அந்த வார்த்தையானது மகிமையுடையதாக வெளிப்படக்கூடியதாக இருந்தது. இதுதான் கிறிஸ்துமஸ் காலங்களில் சொல்லக்கூடியதான வார்த்தை. இயேசு மாம்சத்திலே உயிர்த்தெழுந்து வந்தார், பிறந்தார். அந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. தேவாதி தேவனாக இருந்தவர், கர்த்தாதி கர்த்தாவாக இருந்திருந்த உலகத்தை படைத்த தேவன் அவர் வார்த்தையாக இருந்த பொழுதிலும் அவர் அந்த வார்த்தையே அவர் மாம்சமான வழியிலே உள்ளே வந்து இந்த 14வது வசனத்தின்படியாக நமக்குள்ளே வாசமானார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுனுடைய பிறப்பில் பார்க்கும் பொழுது அவர்தான் மாம்சமான வார்த்தை. அவர் மாம்சமாகி நம் மத்தியில் சந்தரித்தார். நம் மத்தியில் என்று சொன்னால், அவர் பிறந்த 33 ஆண்டுகளிலே அவர் அந்த ஜனங்களோடு கூட சஞ்சரித்தவராக இருந்தார். அவர்களுக்கு அவர் ஆண்டவராக வெளிப்படுத்தி காட்டினார். கடைசியில் அந்த மக்களுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அவர் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தே தான் தன்னுடைய உயிரை தானாக கொடுத்தார். ஆகவே மாம்சத்தில் வந்த அந்த வார்த்தையாகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வரும்பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானம் இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் வார்த்தையிலே வந்த இயேசுவை நாம் ஏற்று அவரை நம்ம இருதயத்துக்குள்ளே வைத்து அவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் வார்த்தையாக மாம்சமாக வெளிப்பட்டு கிறிஸ்துவாக இயேசுவாக ஆண்டவரே இந்த உலகத்தில் பிறந்து எங்கள் மத்தியில் வாழ்ந்தீர். அவர் வாழ்ந்து ஆண்டவரே 33 ஆண்டுகள் வாழ்ந்து மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிரோடு எழுந்தீர். இப்பொழுது மீண்டும் எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக எங்களுக்கு இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான நாளாக அமையட்டும்.